இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்சா டேய் பைத்தியம் முடிச்சு வர உனக்கு 108 தேங்காவை தள்ள உடைக்கணும். அந்த அம்மா தான் லூஸ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. நீ இன்னும் உடனே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. சாதாரண விஷயம் வச்சுட்டு இருக்காத. ஒரு தேங்காய் தள்ள உடைச்சா எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் சும்மா சிவ்னு இழுத்துக்கும். அசால்ட்டா 108 தேங்காவை தள்ள உடைக்கிற நீ பாட்டில் சொல்லிட்டு இருக்க. என்னாலதான் சௌமியா உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவ பொழைச்சு வரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டாம். டேய், அடுத்த வாரம் உனக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குடா. இதால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப எக்ஸாம் யாரு எழுதுவா? எனக்கு சௌமியா தான் முக்கியம். டேய் என்னடா அவன்? அப்போ இந்த ஒட்டகம் இன்னைக்கு இங்க உயிரோட இருந்து போகாது. நம்ம வேலை முடிஞ்சது, போலாம். பேபி டாக்டர், சௌமியாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லிருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னு பாப்போம். நீ ஒன்னும் கவலைப்படாத அமுல் பேபி, சௌமியாக்கு ஒன்னும் ஆகாது. இல்லங்க, மனசே சரியில்லை. நான் பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க பாத்துக்கோங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. டேய் சொன்னா கேள்றா ப்ளீஸ்டா. 108 தேங்காவை தள்ள உடைச்சா என்னடா ஆகும்? உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுடா. என்னாலதான் சௌமியா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்போ எனக்கு என்ன பத்தி கவலை இல்லை. இந்த வேண்டுதல் செஞ்சா சௌமியா பொழைச்சு வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மத்ததெல்லாம் இந்த சாமி பாத்துக்கும். ஸ்ரீர்வர்ச்சஸ்வமாயுஷ்யமாரோக்கியமாபீதாத் சுபமானம் மஹீயதே. அம்பாளை வேண்டிக்கிட்டு உட்காருங்க தம்பி. நீங்க நினைச்சத அம்பாள் நிச்சயம் நிறைவேற்றுவா. இந்த தேங்காயை கும்பிட்டுக்குங்க முதல்ல. என் சௌமியா எனக்கு வேணும். யாருக்கும் தெரியாம சௌமியாவை கல்யாணம் பண்ணது தப்பு. கட்டின தாலிய யாருக்கும் தெரியாம கழட்டிறன்னு சொன்னது அதை விட பெரிய தப்பு. அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடு. என்னோட இந்த வேண்டுதலை ஏத்துக்கோ. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்களேன். சத்யா வரன்னு காணும். சத்யா வந்தாலும் அந்த வேலையில் நிறுத்த முடியும். இனிமே இவன் கலெக்டர் ஆக மாட்டான். மண்ட குழம்பி பைத்தியக்காரனா தான் ஆக போறான். உனக்கெல்லாம் எங்க வீட்டு பொண்ணு கேக்குதாடா? சாவு. நிறுத்துங்கண்ணா.
பாத்தியா? இதான் என் அமுல் பேபி. இப்ப கூட அவன் உன்னை சந்தேகமே பல்ல. ஏன்னா உன் மேல அவன் அவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கிறான். ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் சும்மா நின்னு பேசினாலே லவ் பண்றாங்கன்னு சந்தேகப்படுறவங்க இருக்கும்போது நீ சௌமியாவை லவ் பண்றேன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ லவ் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சு விலகி இருக்கிறேன்னு எவ்வளவு நல்ல விதமா எடுத்துக்கிறான்னு பாத்தியா? நீ சௌமியா கழுத்துல தாலி கட்டினது தெரிஞ்சா அதை எப்படி எடுத்துப்பான் எப்படி நந்துப்பான்னு எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஏன்னா எப்பவும் எதுக்காகவும் ஒன்னா இருக்கிற குடும்பம் பிரிஞ்சிடவே கூடாதுன்னு நினைக்கிறவன் அவன். இங்க பாரு, அதனால கொஞ்ச நாளைக்கு அமுல் பேபிக்கு எந்த உண்மையும் தெரிய வேணாம். நேரம் பார்த்து நானே சொல்லிடுறேன், புரியுதா? நீ முதல்ல எக்ஸாம மனசுல வச்சுன்னு நல்லா படி. இப்ப அதான் முக்கியம். அத்தை விட்டு இந்த மாதிரி தேங்காய் உடையிற மாங்காய் உடையிறன்னு லூசு மாதிரி எதையோ செஞ்சுன்னு இருக்காத. கொஞ்சமாவது பச்சவன் மாதிரி நந்துகடா. சௌமியா ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும்போது என்னால எப்படிக்கா கவலைப்படாம நிம்மதியா படிக்க முடியும்? சௌமியாவுக்கு ஒன்னும் ஆகாதுடா. அக்கா, நான் ஒரு தடவை சௌமியா பார்க்கணும்க்கா. ஏய் சத்யா, நான் அவகிட்ட பேசினா அவ கண்டிப்பா படிச்சு வந்துடுவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ்கா அக்கா, ப்ளீஸ்கா. ஏய் இப்ப எப்படிரா? சொல்றா. அக்கா, ஹாஸ்பிட்டல் வெளியே தான் இருக்கேன்.